நாய் நிறைய தண்ணி போனா ஆசி நக்கி பார்க்கலாம். ஆறு நிறைய தண்ணி போனா நாய் நக்கி தான் ஆகும். உலகத்திலே விவசாயம் என்றால் ஏறு வராதான் முருகனுக்கு ஏறு ஓட்டி போடுறான். சரி அவனை விடு, இவனை ஏற்றி இருக்கலாம். தம்பி ஏறு வயசு வீட்டின் ஞாபகம் அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறது. வந்திருப்பது யாருன்னு தெரியவில்லை. பையன் மூச்சிங்கன்னா கவனம் மாறேன். சரி எப்படியோ ஒன்றி இவனுக்கு ஏற்பி பார்க்கலாம். தம்பி ஏழு வயசு சும்மா தானே படுத்துக்கிறேன். பட்டை ருத்ராஜ பட்டை கையில கருண கட்டை சட்டை இவன் சரியான பட்டை பட்டை என்ன ஊர்ல 5 3 9 என்ன வயிறு சொல்ல சொல்ல 5 6 7 9 பெண்கள் அரசினர் உயர்நிலை பள்ளியில படிச்சாங்க. பெண்கள் உயர்நிலை பள்ளியில என்ன படிக்கிறீங்க? நீ அங்க போய்யா படிச்சேன் நானு. அவர் யாரு கேளு. யாரு எவருன்னு கரெக்டா சொல்லுங்க சாமி. தெரியலையா? இவர்தான் முட்டை தொண்டுறவரான். அவனை கூட வேற ஆனா முட்டை வேலை 7 ரூபாய் போச்சு. உலகத்தை படிச்சது யாரு? அனைத்து மக்களே படித்தது என்னுடைய தந்தை தான். இவரை படித்தது தந்தை தான். ரேடியோ செட்டு போடுறாரு அவரை படித்தது தந்தை தான். அவரை படித்தது தந்தை தான்.
தந்தைதான். அப்ப என்ன பச்சது யாரு? சந்தேகம் வேண்டாம். உன்னை படித்ததோ என்னுடைய தந்தைதான். அந்த சின்ன பாக்ஸ் மேல ஏறிக்கா. நான் சைக்கிளா சொல்றாங்க. என்ன பச்சது அவங்க அப்பா தான். உங்க அப்பா எங்க அம்மா வந்த வர வரைக்கும் எங்க அப்பா உட்கார்ந்து வெங்காயம் வெட்டிக்கிறாங்க. நாராயண் நாராயண். இவருடைய தந்தை இன்னாருக்கு இன்னார் என்று தனித்தனியாக பின்ன பிடித்து ஓடிய தந்தை. அடடே, பழக்கம் தொழிலை செய்பவர். அலே. தந்தை உன்னை படைக்கவில்லை என்றால் இந்த இடத்துல நிறைய கிடையாது. ஆமா. சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். அம்மா பேர் என்ன கேக்குறா? ஏய், அம்மா பேர் என்ன கேக்குறா? ஐயா, அம்மா பேர் என்னவோ? சரஸ்வதி. ஐயா, இவங்க அம்மா தான் சோரசேரியா. ஏய் சரஸ்வதி. அதான். அவங்க என்ன உட்கார்ந்துக்கிறாங்க? ஐயா. சரஸ்வதி என்றால் தெரியல. கலைவாணி. அடடே, இவங்க அம்மா தான் கலவையாம்பா. ஏய் கலைவாணி. கலைவாணி. அவங்க எங்க குடியிருக்கிறாங்க? இது அமர்ந்திருக்க நாட்டு மக்கள் எல்லோரும் நாட்டிலும் இருக்காங்க. நாக்கிலியா? ஐயா, நாக்குல குடியிருக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. திடீர்னு அவளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வந்த நாக்கிலே அவ போவாங்க. நாயா நாராயணன் பொம்மை வீராயணன். ஏய் நீங்க வைக்க போறீங்கமா கப்பல்ல நாக்கு கம்முனு. சாபம் ஊத்துறாங்க. ஏய், என்ன சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு காசு கொடுக்குறாங்க. அப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க. ஏய் சாபம் ஊத்துவாரு பொட்டனை ஆக்கிடுவாரு. ஏய், போடா பொட்டல வராங்க. என்னுடைய தாயே உங்களுடைய நாவில் இல்லை என்றால் ஏய், நீங்கள் தாய் தந்தை அப்படியா? தாய் தான் வார்த்தையே ஐயா, நீங்க வந்த காரணம் என்னவோ? எஜமானை பார்க்க வேண்டும். அங்க பாருங்க, எலக்கல் மேல நாய் உட்கார்ந்து. எல்லகல் மேல சலாம் அலைக்கும் பாய். ஐயா, தெரியுங்களா? யாருடா? ஐயா, பிரம்மதேவன் பிள்ளை நாரதர் வந்திருக்கிறார். யாரு வந்தவனா? வந்திருக்காரு. அப்படியே ஆமா. நான் இருக்கிறேன். நாராயணா, சர்வஜ நாரதரே, நாராயணரே வந்தவரே. நாதமே, நாதமே, மாமுனியே ததை, பரிகமரி கட்டுமை, தனியே. மாதவே, நாதமே, மாமுனியே ததை, பரிகமரி கட்டுமை, தனியே. வதரும் மாமலை வந்தனீதா. மாதவே நரத மாமுனியே தரை அதிகமாரி கண்ணனுக்கு நேரத்திலே கோவலனை கிட்டி வாலே. வீரனை பதினாறு விளக்க. இந்த மாதாள காட்சியை சைலண்ட், சைலண்ட், சைலண்ட். உன்னை காண வேண்டும் என்று உன்னைக்கான வியந்து வெற்றி உள்ளம் கரிந்தீரே இன்று. ஆமா, ஆமா, ஆமா. யாருமே தெரியாது. உன்னைக்கான வியந்து வெற்றி
எப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன்? அவன் செல்ல விடமல்ல கழகம் கழகம் எங்கே வாய்த்திருந்தால் கழகம் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு ஒன்றிலையும் ஆற்றுவோம் இவன் செல்லுமெல்லாம் கழகம் இவனை போய் அடிபணிந்து மனதை தருகிறாய் ஐயா நாரதர் வாய் என்றாலும் கலகம் போய் என்றாலும் கலகம் நின்றால் கலகம், ஐயா அமர்ந்தால் கலகம். பூனை கூட குறுக்கல வந்துடலாம் ஆனா பூனை போட்டவன் குறுக்கல வந்தாலும் வரவே கூடாது வந்தாலும் நாசமா போயிடும். தம்பி, ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, கோபத்தில் குளத்தை இணைக்க கூடாது. இது மனிதனாக இருந்தாலும் சரி, அரங்கனாக இருந்தாலும் சரி, மனிதனுக்குள்ள மதிப்பு பற்றி முதலில் வேண்டாம். ஆகையால் நாங்கள் வந்திருக்கிறார் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறார்? எதற்காக வந்தார் அவன் எதற்காக போகிறான்? எப்பா இவன் பண்ணி குத்துறோம் பத்திரா எப்பா தம்பி, வந்தவரை வா என்று சொல்லுவார்கள், வா என்று சொல்லுவார்கள். அது கேட்டவாறு நாரதர் வந்திருக்கிறான். என்ன காரணம் கேட்டு நன்மையாக இருந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான், தீமையாக இருந்தால் விட்டுவிட வேண்டியதுதான். இதற்கு போய் கோபப்படலாமா? ஆத்திரம் அறிவித்து சத்திரம் சொல்றேன். மறந்து விட்டாய். நாரதா, நான் சிக்கோயை மரபு பேசுகிறேன். ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? வந்தவுடனே எங்கே போகிறாய் என்று நினைத்து வைத்தேன். ஆமா, ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? மயில குறுக்க போறோம் நான் எப்பா கேள்வி கேட்க போறாங்க தானே இந்த உலகத்திலே இந்த விஷயங்கள் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களை சமன் செய்து அவர்களை அழித்து தெற்கு விஜயத்தில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தெற்கு விஜயம் செல்கிறோம். உனக்கு எதிரி யாரும் இருக்கக்கூடாது. எங்களை பார்த்தாலே கண்டு ஓடி விடுகிறார்கள். உனக்கு எதிரி ஆ. தேவனுக்கு தலை சிறந்தவன் தேவ எதிரன் இருக்கிறார். ஏன் வைத்திர உனக்கு அங்கு சென்று உனக்கு இருந்து அங்கு காட்டி ஏய் நாரதா, முப்பாத்து முக்கோடி தேவர்கள் நாங்கள் 66 கோடி அசுரப்பட்டோம். ஆமா எங்களை போய் குணப்படுத்தவர்கள் நீ சொன்னபடி நான் இப்போது புறப்படுகிறேன். ஒன்றில் சென்று இந்திரனை வென்று அதன் பிறகு வந்தவுடனே நான் சந்திக்கிறேன். இப்போது என்ன? தம்பி உடையான் பணி கேட்கான் என்பதை பாருங்கள். ஆனால் இந்த தம்பி நான் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் அவனிடம்? நானே செல்கிறேன். அந்த தேவ இந்திரனை போர் புரிந்து அவனை வென்று தேவலோகத்தை நமக்கு அடிமையாக்குகிறேன். நானே சென்று வருகிறேன். விடை கொடுங்கள் அண்ணா. தம்பி, நீ இருப்பது சைலண்ட் 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 எனது ஏன்டா பொட்டையா கத்திங்கறாங்க ஏன்டா கத்தி ஓ பண்ணி கரண்ட்ல மாட்ட போறீங்க பண்ணி பேசுறா அம்மா நீ கத்து ஏய் வா வாடா. அம்மா ஆரம்பத்துல சொன்னேன், நான் பேசுறவங்க மொத்த பேருக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பாத்து அதுதான் மொத்தமா சேர்த்து விடுக்கணும்னு சொல்றது. அவங்க பேசுனா யாருக்கு அடி? சைலண்ட் தயவு செய்து யாரும் கத்தாதீங்க. 2 மெண்டல் கிட்ட மாட்டிக்கிறேன் நான். மெண்டல் நம்பர் 1 மெண்டல் நம்பர் 2 ஐயோ முட்டை ஓட்டு போச்சுடா பாருங்க. ஓ முட்டை ஓட்டு போச்சு. பாம்பு முட்டை அழகு வச்சிருந்தேன் நானு. முட்டை மேலேயே பாம்பு பட்டு இருந்தது. அச்சு முட்டையும் ஓட்டு போச்சு, பாம்பு செத்து போச்சு.
போய் கைவினோடா. நீ உரைத்த பிரகாரம் தப்பி சென்றிருக்கிறான் வீர சிங்கா. அவன் சென்று இந்திரனை வெற்றி. ஆமா. அந்த பிறகுதான் நான் அவனை சந்திக்க வேண்டாம். ஏய், ஐயா போடா பாட்டு. சரியான களத்தை எழுதி வார்த்தை கேட்டு மாயாசூர் தம்பி அண்ணன் தேவனூர் செல்கிறார் தெளிப்பிடிப்பதற்கு அங்கே என்ன நடக்கிறது என்று அதனால் பிரித்துடன் சந்திக்க வேண்டும் அல்லவா?